புனித மீடியா மட்டும் தான் அப்படின்னு. நம்ம சமூகத்தில் இன்னும் நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுக்கணுன்றதை இந்த காணொலி இந்த மக்கள் வாயிலாக கேட்டுக்கிறேன். அதான் இன்னைக்கு நம்ம லிங்கேசன் என்ற வீரத்தமிழ் மீடியா சொல்லிட்டாரு சகோதரர் கோச்சிக்கவனா எல்லாத்தையும் கொஞ்சம் அடையாளப்படுத்தணும். எது தாராட்டிங்க லிங்கேசன். அதே மாதிரி டிகேவி ராஜா அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியல. உண்மையிலே அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. டிகேவி ராஜா அண்ணன் பார்க்கும்போது நான் எப்படி முதல்ல இந்த சமூகத்தில் வந்து ஓடோடி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவர் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைச்சனும், அதே போல டிகேவி ராஜா வந்து அந்த இடத்துல போய் நம்மள மாதிரியா ஒரு படுற கஷ்டத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இருக்கலாம், ஆனா அந்த களத்துல போய் நிக்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வலி வேதனை சுமந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் அந்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம் வலி வேதனை எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வீரத்தமிழன் மீடியா நம்ம லிங்கேசனா இருக்கட்டும், டிகேவி ராஜா எங்க இருக்கீங்க கொஞ்சம் மேடைகள் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க மாதிரி யாரெல்லாம் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். நோய்தர் மீடியா மட்டும் இல்லாம இவங்களோட யூடியூப் சேனல் பண்ணணும். அதே போல பாண்டிய நாடு வாலியலின்னு வச்சு நடத்துற சக்திவேல் பாண்டியன் கொஞ்சம் வர அவர் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஆனா களத்துல வந்து அதாவது அது நல்லதோ கெட்டதோ பாதிப்போ கஷ்டமோ எல்லா விஷயத்திலையும் அந்த இடத்துல களத்துல வந்து நிக்கிறது இந்த மாதிரி சேனல்ல நிக்குது. ஸோ அந்த சேனல்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குன்னா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதே ஒரு மீடியா தான். ஏன்னா நம்ம அரங்கத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. ஏன்னா சின்ன படம் நடந்த விஷயம் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். நம்ம சாதாரண ஒரு யூடியூப் சேனலா இருந்து இன்னைக்கு அனைவருமே அந்த மக்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலைகள். அதனால வந்து எந்த சேனலுக்கு வாங்கி கொடுக்கணும் வாடகை இவர் டிகேவி ராஜா யூடியூப் சேனல் இவர் வச்சு நடத்துறாப்புல, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம லிங்கேசன் இருக்காப்புல வீரத்தமிழ் மீடியா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாண்டியநாடு வள்ளுவரின் வச்சு நடத்துறாப்புல சக்தி பண்ண அவர் வர கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் உடல்நிலை கருவினால தாமதம். அதனால இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அவங்க ஊக்கமா இருப்பாங்க. அவங்க நினைக்கிற என்னப்பா அண்ணனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை விட்டுட்டு சமூகத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 6 வருஷம் நான் சொல்றேன்ல, நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம். அதை தாண்டி இந்த இடத்துல அவங்க வந்து இந்த நம்ம சமூகத்துக்கு ஒரு ஊட வச்சு கொண்டு போனோம். இன்னைக்கு நம்ம மூவேந்தர் மீடியா பார்த்து நிறைய யூடியூப் சேனல் வச்சிருந்தால ரொம்ப பெருமைப்படுறேன். நாளைக்கு நான் இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் எனக்கு பிறகு இவர்கள் போன்ற நபர்கள் வந்து சரியா வழி நடத்துவான்னு நான் நம்புறேன். அதனால வந்து இவங்களுக்கும் ஆதரவு கொடுங்கன்ற கேட்டுக்கிறேன். அது மூவேந்தர் மீடியா கொடுத்த ஆதரவை அனைத்து நம்ம சமூகத்தில் இருக்கிற யூடியூப் சேனல் கொடுன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவிடுகிறேன். நன்றி. ஒருவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. நிறைய பேர் சேனலை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்துறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமூக பணியில என்னுடைய பங்கு இருக்கு அப்படின்றத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி யூடியூப் சேனல்ன்றது ஒரு பெரிய பிசினஸா போயிடுச்சு. இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிவி சேனல் இருக்க வாய்ப்பு இல்லை. யூடியூப் சேனலா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா உதவி கேளுங்க. அது சம்பந்தமான சந்தேகங்களை எப்படி யூடியூப் சேனல் உருவாக்குறது, அதை எப்படி ரன் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. தம்பி எல்லாருமே இருக்காங்க, நீங்க இருக்காப்புல, அதே மாதிரி மூவேந்தர் மீடியா தம்பி தினேஷ் இருக்காப்புல. என்ன சந்தேகம்னாலும் போன் பண்ணி கேளுங்க. சேனல் உருவாக்கி அதை ரன் பண்றதுக்கு கண்டிப்பா டிகேவி ராஜா உறுதியா இருப்பேன். இதுவும் ஒரு பிசினஸ் தான், நல்லா நினைச்சுக்குவேன். யூடியூப் சேனல்ன்றது இப்போ ஒரு பிசினஸ் தான், அது மிகப்பெரிய தொழிலா மாறிட்டு வருது. எனவே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நான் உறுதியாக இருப்பேன். நன்றி.